கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி மகளிர் அத்துணை பேருக்கும் உலக சர்வதேச மகளிர் தின நல் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். பழந்தமிழ் இலக்கியமான நீதி வெண்பால ஒரு பெண் பேசுனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, ஏளனமா சொல்லியிருக்கிறாங்க. பெண் ஒருவர் பேசில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசில் விழும் வான் மீன்கள், பெண் மூவர் பேசில் அலை கவரும் பேதையே, பெண்கள் தாம் பேசில் உலகென்னமோ பின் அப்படின்னு கேள்வியோட முடிச்சிருக்காரு. ஒரு பொண்ணு பேசினா என்னெல்லாம் பிரளயம் வருமோ அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காங்க. இப்போ எப்பவுமே கேள்வி கேட்டால் பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நம்ம யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொன்னாதான் நமக்கு தூக்கம் வரும். அப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? அவர் கேள்வியோட முடிச்சிட்டார்ல, அப்போ இதுக்கு பதில் சொல்றதுக்காக முதல்ல நான் நிற்கிறேன். என்ன நடக்கும், ஒரு பெண் பேசினால் தன்னுடைய பேச்சு திறமை இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் எப்படி பட்டியலிட்டாரோ அதே மாதிரி நானும் பட்டியலிட விரும்புகிறேன். ஒரு பெண் பேசினா என்ன நடக்கும்? பெண் தன் பேச்சால் உலகம் போற்றும் செய்தி வாசிப்பாளராக மாறலாம். பெண் தன் இசையால் இறைவன் மயங்கும் பாடகியாகலாம். பெண் தன் கலையால் மக்கள் போற்றும் மாபெரும் நடிகையாகலாம். பெண் தன் மதியால் இவை அனைத்தையும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய இன்றைய பட்டிமன்ற நடுவராகலாம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மீரா கிருஷ்ணன் அம்மா அவர்களே, எப்பவுமே ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக பேச்சு திறமையை காமிக்கிறவங்களுக்கு மத்தியில பேச்சு திறமையே வேலையாக செய்திருக்கக்கூடிய லட்சக்கணக்காக லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கணந்த வணக்கங்கள். நீங்க எல்லாருமே அறிவுசால் மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு எளிமையான கேள்விதான், சாதாரண கேள்வி, உங்க எல்லாராலையும் அதற்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி இதுதான். இப்ப அங்க இருக்கிற 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தின் தடம் புரள்கிறதுன்னு பேசுறாங்க, நாங்க தரம் உயர்கிறதுன்னு நாங்க பேசுறோம். என்னுடைய சாதாரண கேள்வி இதுதான். தடம் புரளுதுன்னு 3 பேரும் பேசுறாங்கல்ல, ஒரு சிலர் இந்த சமுதாயத்தில் அதை ஆதரிக்கிறாங்க இல்லையா? என் கேள்வி என்னன்னா, ஒரு பெண் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கான இந்த தடம் புரளுதுன்னு சொல்றவங்களுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? தடம் புரளுது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கான பெண் பார்க்கும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? அதிகாலையில் 4 மணிக்கு எழக்கூடிய, சாணியை கரைத்து தெளிக்கக்கூடிய, பயத்தமாவில் கோலம் போடக்கூடிய இந்த காலத்திலயா அப்படி எதிர்பார்ப்பு இருக்கலாம். செஃப் தாமு போல சமைக்கக்கூடிய, வருடத்திற்கு 2 சேலை 2 நைட்டி மட்டுமே கேட்கக்கூடிய, சரிங்கத்தான் சரிங்கத்தான் என்பதை தவிர எதுவுமே பேச தெரியாத பெண் வேண்டும்னு கேட்டா நாங்க தடம் புரளுதுன்னு நாங்க ஒத்துக்குவோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆணினுடைய எதிர்பார்ப்பு, ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, ரோஹிணி மாதிரி அழகான, நடுவர் மாதிரி அறிவான, கல்பாக்கம் காயத்ரி மாதிரி சுறுசுறுப்பான, சிவகாசி சசிகலா மாதிரி கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பெண் வேண்டும்னு தானே இன்னைக்கு கோரிக்கை இருக்கு. அப்போ இந்த சமுதாயமும் ஒரு ஆணும் அவரது குடும்பமும் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, ஒரு பெண் வீட்டிற்குள் வரும் பொழுது அவளுக்கான பணியோடு வேலையோடு வந்தா அந்த குடும்பம் தரம் உயரும்னு இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்கிறது. ஒரு ஆண் ஒத்துக்கொள்கிறார் இல்லையா? ஒரு ஆண் பெண் பார்க்கும் பொழுதே அவன் குடும்பமும் இதைத்தான் எதிர்பார்க்குது. ஒரு பெண் வேலைக்கு செல்வதால அவளுடைய வருமானம் மட்டும் கூடுவதல்ல, ஒரு பெண் வேலைக்கு செல்வதால் அவளுடைய தன்மானமும் உயர்கிறது அப்படிங்கிறத இந்த சமுதாயம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சி என்னங்க இருக்கும்? வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுங்க, அதிகபட்சம் ஒரு பெண்ணுக்கான மகிழ்ச்சி என்னவாக இருக்கும்?
வீட்டுல தான் செய்யற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, பாராட்டு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே, உலகத்திலே கஷ்டமான வேலை என்ன சார்? எது கஷ்டமான வேலை? செய்தி வாசிக்கிறது கஷ்டமான வேலையா? மன்னிச்சுக்காங்க மேடம், செய்தி வாசிக்கிறது கஷ்டமான வேலையா சார்? கிடையாது. பாட்டு பாடுறது கஷ்டமான வேலையா? கிடையாது. நடிக்கிறது கஷ்டமான வேலையா? கிடையாதுங்க. எங்க என்னையே இழுக்கிறாங்க, இங்கே பாக்குறீங்க. நீங்க தானே மேடம் நடுவில் உட்கார்ந்து. உலகத்திலே எது கஷ்டமான வேலை? நாளைக்கு காலையில என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதை விட கஷ்டமான வேலை இந்த உலகத்துல இருக்காங்க. ஒரு டீ போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேடம்? எவ்வளவு பாத்திரத்தை கழுவணும், டீ கிளாஸ கழுவணும், வடிகட்டியை கழுவணும், இத்தனையும் பண்ணி கொண்டு போய் டீயை கொண்டு போய் அந்த ஆண்ட கொடுத்தோம்னா அவர் கால் மேல கால் போட்டு நம்மகிட்ட சொல்லுவார், டீயில் நிறம் இல்லை, திடம் இல்லை, சுவை இல்லை, உனக்கு டீயே இல்லைன்ற. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அழகாக சொன்னாருங்க, பெண்ணினத்து வரலாற்றில் பட்டுப்பூச்சிகள் ஏன் கூட்டுப்புழுக்களாக குறுகி போகின்றனன்னு கேட்டாருங்க. பாவும் மனைவி இந்த இல்லற கிரிக்கெட்டில் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன் எடுத்து ரணமாய் போனாள்னு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பதிவு பண்ணார். எங்க நான் 1000 வேலை செய்யறேங்க. காலையில எந்திரிச்சு பாலை காய்ச்சறதுல இருந்து நைட்டு வீட்டோடைய தாழ்பாலை போடுற வரைக்கும் எல்லா வேலைகளும் பெண்கள் தானே செய்யறோம். ஆனா நீங்க போய் உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கேளுங்களேன், உங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேளுங்க, சும்மா தான் இருக்கா. 2 பிள்ளைக்கு அம்மாவா இருக்கான்னு சொன்னா கூட மனசு ஆறிடும் மேடம். நீங்க பெண்களே இன்னைக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்க பண்றீங்கன்னு கேட்டா வீட்டுல தான் இருக்கேன். பெண்களே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நான் 1000 வேலைகள் செஞ்சு சும்மாதான் இருக்காங்கிற கேள்வி கேட்டு நான் சும்மாவே இருக்கிறத விட, நான் ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியிலே என் வகுப்பறைக்குள் நுழையும் பொழுது அத்துணை மாணவர்களும் என்னை பார்த்து எழுந்து நிற்கிறார்கள் இல்லையா, அந்த இடத்தில் என் தரம் உயர்வதாக நான் நினைக்கிறேன். நீங்க முன்னாடி ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க, பைக்ல கணவன் முன்னாடி உட்கார்ந்திருப்பார், மனைவியை பின்னாடி உட்கார சொல்லுவார். உட்காரும் போது கணவன் சொல்லுவார், பார்த்து உட்காருமாம்பார். இதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு நீங்க ரோட்ல போய் பாருங்க, மனைவி முன்னாடி ஸ்கூட்டி ஓட்டுவாங்க, பின்னாடி கணவன் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப மனைவி சொல்லுவா, தைரியமா உட்காருங்க அப்படின்பா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவள் தைரியமாக இருக்க சொல்வது அந்த வண்டி பயணத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திலும் உன்னோடு நான் இருக்கிறேன், தைரியமாக இரு என்று இன்றைக்கு பெண்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போடுங்க அருவாள. எங்க அதனால தான் சொல்கிறோம், ஒரு பெண் வேலைக்கு செல்வதால் அந்த குடும்பத்தின் தரம் உயர்கிறதுங்க. பெண் வேலைக்கு செல்வதால என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்பாங்கல்ல. என்ன மாற்றம் ஏற்படுது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மாமியார் மருமக சண்டை உறைஞ்சிருக்கு. ஏன்னா சண்டை ஓட நேரம் இல்லை, சண்டை குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் மாமியார் கேட்பாங்க, ஏன் கத்திரிக்காவை இப்படி குறுக்க வெட்டுனேன், ஏன் உருளைக்கிழங்க உரிக்காம வெட்டுனேன், இப்படி எல்லாம் கேட்ட மாமியார இன்னைக்கு ஈபி பில்ல நீயாமா கட்டுன, வாடகையை நீயாமா கட்டுன, என் மருமகளை ஏண்டா திட்டுன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதனால் தான் சொல்கிறோம், இன்று பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தில் அவர்களுடைய தரமும் உயர்ந்திருக்கிறது, அந்த குடும்பமும் உயர்ந்திருக்கிறதுன்னு நாங்கள் சொல்றோம். பெண்கள் வேலைக்கு போறதுனால என்ன மாற்றம் வந்துச்சு தெரியுமா? உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் எப்பங்க பிரச்சனை வரும்? இந்த பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, புருஷன் பொண்டாட்டியை சந்தேகப்படுறது, இதெல்லாம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். பெரும்பாலும் நீங்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவனை சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் மாலையில் கணவன் வீட்டுக்கு வரும்போது தட்டு எடுத்து சோறு போடுற பெண்களை விட, மனைவியை விட, கணவனுடைய செல் எடுத்து பாஸ்வேர்டு போட்டு பார்க்குற மனைவியினுடைய எண்ணிக்கை தானங்க இன்னைக்கு அதிகம். யோசிச்சு பார்க்கணும்ல. சொந்த அனுபவம். ஆமாம். ஆனால் நான் விதிவிலக்கு மேடம், நான் விதிவிலக்கு. நான் எங்க வீட்டுக்காரர் எங்க போனாலும் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே கிடையாதுங்க. நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. 2 இடத்துல மட்டும் தான் அவரை நான் ஃபாலோ பண்றேன். ஒன்னு ஃபேஸ்புக்ல, இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல. போதுமே. ஆமா, டிஜிட்டல் இந்தியாவா இல்லையா? அதுலயும் மேடம் நான் அவரை ஃபாலோ பண்றேங்கிற விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியவே தெரியாதுங்க. ஐயோ, என் ஐடியோட பேர் அப்படி மிஸ் வேர்ல்டு 2025 வச்சிருக்கேன் ஐடி பேர். மனசை கண்டுபிடிச்சிருவாரு. அவர் பேசுறாருங்க, 1 வருஷமா என்கிட்ட சாப்பிட்டியாமா, தூங்குனியாமா எல்லாம் கேட்கிறாரு. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு மெசேஜ் பண்ணேன்.
அவர் அங்க இருந்து கல்யாணம் ஆயிருச்சுன்னாரு. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்ததுங்க. பரவாயில்ல, நம்மளுடைய கணவன் இன்னொரு பெண்ணிட்ட பேசினா கூட கல்யாணம் ஆயிருச்சுன்னு ஒத்துக்கிறாரே, நல்ல மனுஷனா இருக்காரேன்னு நான் நினைச்சேன். அப்புறம் நான் இந்த பக்கம் மெசேஜ் பண்ணேன், சாரி சார், நீங்க திருமணம் ஆகாதவர் நான் நினைச்சிட்டேன் சார்னு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து அவர் அனுப்புறாரு, ஐயோ மேடம் மேடம் மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா என் மனைவி கோமாக்கு போய் 5 வருஷம் ஆச்சுங்காருங்க. அடப்பாவி மனுஷன். நம்ம இங்கிட்ட இருந்து பதில் கொடுக்கணும்ல. நான் சொன்னேன், அப்ப வரும்போது 1 கிலோ பல்லாரியும் 1 கிலோ தக்காளியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு காலைல தக்காளி சாதம் வைக்கணும்னே. யாரு அப்படின்னாரு. உங்க கோமா பொண்டாட்டி தான் அனுப்புறேன். இன்றைக்கு சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் குறைஞ்சிருக்கா இல்லையாங்க? நினைச்சு பார்க்கணும்ல. ஒரு காலத்துல மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, நல்ல வேலை இருக்கா, சொத்து பத்தெல்லாம் இருக்கா, நிலப்புலன்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்கறாங்க? மாப்பிள்ளைக்கு கிட்னி இருக்கா, லிவர் இருக்கா, பெருங்குடல் ஒழுங்கா வேலை செய்யுதா, சிறுகுடல் இருக்கா இல்லைன்னா அழுகி போயிருச்சா. ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேருக்கு திருமணத்திற்கு முன்பாகவே மதுப்பழக்கம்ங்கிறது இருக்கு. ஒரு மதுப்பழக்கம் இருக்கிற வீட்டுல என்னெல்லாம் நடக்கும் தெரியுமாங்க? நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாள் பார்த்தேங்க. அவர் நல்ல தண்ணி அடிச்சுட்டு வந்து நிக்கிறாரு. வீட்டு வாடகையை கேட்டு ஓனர் வர்றாரு. ஓனர் சொல்றாரு, ஏப்பா 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, சாரி சார், நான் 13ஆம் தேதி பிறந்தேன் சார். இப்படிப்பட்ட கணவனை எல்லாம் வச்சுட்டு ஒரு மனைவி குடும்பம் நடத்த முடியும்னு சொன்னா அவ கையில ஒரு வேலை இருந்தா தானங்க குடும்பம் நடத்த முடியும். யோசிச்சு பாருங்க. இப்படி குடிகார கணவன் இருக்கக்கூடிய வீட்டில், பொறுப்பில்லாத கணவன் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு குடும்ப தலைவனாக ஆண் இருப்பதில்லை, ஒரு குடும்ப தலைவனாக பெண்தான் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த இடத்தில் குடும்பத்தினுடைய தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா இல்லையாங்க? நாங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்றோம், வார்த்தைகள்ல மட்டும் இது இருந்தா போதுமா சார்? அந்த புதுமை பெண்ல பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒளிப்பராம்னு பாரதி எழுதினாருங்க. தொட்டில் ஆட்டும் கை இது தொல்லுலகை ஆளும் கைன்னு முண்டாசு கவிஞன் பாரதியார் சொன்னார்னா அப்பவே அவர் கனவு கண்டிருக்கிறாரு. தன்னுடைய பெண்கள் இந்த உலகத்திலே வீட்டை விட்டு வெளியே வந்து தன் குடும்பத்தை தரத்தில் உயர்த்துவதற்காக வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவோடு பாரதி இருந்திருக்கிறாள் இல்லையாங்க? நமக்கு ஏதாவது ஒரு கனவு இருந்ததுன்னு சொன்னோன்னு வைங்களேன், சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கனவு காணுப்பா, உன் வருமானம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கனவு காணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்டெல்லாம் சொல்றேன், சகோதர சகோதரிகளை நன்றாக யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய இடம் வாங்க வேண்டும், மிகப்பெரிய வீடு கட்ட வேண்டும், அந்த கார் வாங்க வேண்டும், என் பெண் குழந்தையை MBBS படிக்க வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுகளை ஆண் காண்பதற்கு காரணம் அவனது வருமானம் மட்டுமல்ல, அவனது மனைவியினுடைய வருமானமும் அதற்கு ஒத்துழைக்கும் என்ற நம்பிக்கையால மட்டும்தானே. ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, இனிமேல் உன் குடும்பம், உன் மாமனார், உன் மாமியார், உன் கணவன், உன்னுடைய பிள்ளைகள்னு நீங்க வாழ்ந்து பழகிக்கணும். இனிமேல் உங்க அப்பா அம்மாலாம் சொந்தம் கிடையாது உனக்கு, நீ போற வீடு தான் உனக்கு சொந்தம் அப்படின்னு அந்த பெண் வேலை பார்க்காத பெண்ணாக இருந்தால் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அப்படியே நடக்கக்கூடிய பெண்ணாக இருப்பா. ஆனா இதே வேலைக்கு போற பெண்ணாக இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவா? எப்படி ஒரு வீட்டில் தன் தாயையும் தகப்பனையும் பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆண் குழந்தைக்கு உரிமை இருக்கிறதோ அது போல என் அப்பா அம்மாவை பார்த்துக்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கான தைரியத்தை கொடுப்பது அவள் சம்பாதிக்கும் வருமானமும் அது தரக்கூடிய தன்மானமும் தானே நடுவர் அவர்கள். ஏன் நாங்க பெண்கள் வேலைக்கு போவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், தரத்தை உயர்த்தும் நாங்க ஏன் சொல்றோம் தெரியுமா? லண்டன்ல தலைமையிடமாக கொண்ட வர்க்கிய அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையில 2025 உலகின் மிகச்சிறந்த ஆசிரியர் யார் அப்படிங்கிற ஒரு தேர்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 139 நாடுகள் இதற்கு 5000 விண்ணப்பங்களை சமர்ப்பித்தன. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 5000 விண்ணப்பங்களில் நம் இந்தியாவை சேர்ந்த ரூபில் நாகி என்ற பெண் உலகின் மிகச்சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்று சொன்னால் அவள் எடுத்த அந்த சிறப்பான ஆசிரியர் பணி அவளின் குடும்பத்தின் தரத்தை உயர்த்தி இருக்கிறதா இல்லையாங்க? கிரிக்கெட்னாலே ஆண்கள் தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்தது. ஆனா இன்னைக்கு
பெண்கள் என்றாலும் கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டையும் பெண்களையும் பிரிக்க முடியாதுன்னு உலக கோப்பையை பெண்கள் மகளிர் அணி ஜெயித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதில் விளையாடிய ஒவ்வொரு வீராங்கனைக்கும் ஒரு வரலாறு இருக்குதுங்க. ஸ்விங் குவீன் என்று அழைக்கப்படக்கூடிய ரேணு சிங் தாக்கூர் என்ற ஒரு வீராங்கனை அதில் கிரிக்கெட்டராக விளையாண்டாங்க. அவங்களுடைய வரலாறை போய் பாருங்க. 3 வயதில் தன்னுடைய தந்தையை இழந்தவர் அவர். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, 3 வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த குழந்தையை தாயை தவிர வேறு யார் வளர்த்து இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்கணும்ல. 77வது குடியரசு தின விழாவில் ஆண்கள் மட்டுமே அணிவகுத்து நடக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் ஆண்களின் ராணுவ படையை 26 வயது சிம்ரன் பாலா என்ற பெண் வழி நடத்தினார் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை கொடுத்திருப்பது நாங்கள் படிதாண்டி வெளியே வந்ததுதான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்கள், நீங்க மத்தவங்களெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப பெருசா வேண்டாம், ரொம்ப சின்னதா ஏதோ ஒன்று சொல்லுங்க, பக்கத்தில் நடந்தது சொல்லுங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சென்னை மாநகரில் சாதாரண துப்புரவு தொழிலாளி பத்மா என்ற பெண் தன் கையில் கிடைத்த 45 பவுன் நகையை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தாள் என்று சொன்னால் அது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா இல்லையா நடுவர்? அதுவும் இப்ப தங்க வைக்கிற விலையில. ஆமா, யோசிச்சு பாருங்க. இந்த தேசத்திற்கு அச்சுறுத்தல் வந்த போது ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக சோஃபியா குரேஷி, வியோமிகா சிங் என்ற 2 பெண்கள் பதிலடி கொடுத்தார்கள்னா, நாட்டுக்கே ஒரு அச்சுறுத்தல் வரும்போது பெண்கள் பதிலடி கொடுக்கும் பொழுது வீட்டிற்கு ஒன்று என்று இருந்தால் தடம் புரள விடுவோமாங்க? தரத்தை உயர்த்தத்தானே செய்வோம் என்பதை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்கு போற பெண்கள் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க குழந்தைகளை கவனிக்க மாட்டாங்க, குழந்தைகளை சரியா வளர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், எந்த வீட்டில் தாய் வேலைக்கு செல்கிறாரோ அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தை தைரியமாக, தன்னிச்சையாக, திறமையாக தன்னுடைய தாயை தனக்கான ஒரு ரோல் மாடலாக நினைத்து வளரும் என்பது மிகப்பெரிய உண்மை. அப்படி நான் சொல்லும் போது உங்களுக்கு சாட்சியோட சொல்லணும்ல. இந்த 2 சாட்சியோட நான் முடிச்சிடுறேன். அந்த சாட்சியை கூப்பிட்டுட்டா தீர்ப்பு எங்க பக்கம் வந்துடும். முதல் சாட்சி, மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல பட்டிமன்ற மேடைகளே ஊரெங்கும் அலைந்து தன் பேச்சு திறமையால் உயர்ந்து இன்று தன் மகனை MBBS அதாவது மருத்துவராக மாற்றியிருக்கும் பேச்சாளர் சசிகலா அவர்களினுடைய முதல் சாட்சி நடுவர் அவர்கள். என்னுடைய 2வது சாட்சியை நீங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா பெண் வீட்டை விட்டு வெளியில வந்தா வீட்டை பார்த்துக்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இந்த சாட்சிக்கு நீங்க மறுப்பே வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? தன்னுடைய 2 குழந்தைகளில் பெண் குழந்தையை ஆர்கிடெக்டாகவும் ஆண் குழந்தையை இந்த நாட்டின், இந்த மாவட்டத்தின், இந்த மாநிலத்தின் உலகெங்கும் வியந்து பார்க்கக்கூடிய பாடகராகவும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நடுவர் மீரா கிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய 2வது சாட்சி. நடுவர் அவர்களே, ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவினில் ஓங்கி வையகம் தலைக்குமாம் என்று பாரதி சொன்னது உண்மை என்றால், ஒரு ஆண் வேலைக்கு செல்லும் பொழுது தரம் உயர்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால், ஒரு பெண் வேலைக்கு செல்வதாலும் ஒரு படி மேலே குடும்பத்தின் தரம் உயர்கிறது என்பதை தீர்ப்பாக வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.